என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருந்தகை அருள் திரு பேராசிரியர் ஐயா ராஜநாயகம் அவர்கள் எழுதிய இந்த இடக்கர் அடக்கல் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்து சிறப்பித்து நூலினுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொண்டிருக்கிற என்னுடைய வணங்குதற்குரிய தாய்மார்கள், வணக்கத்திற்குரிய பெருமகள் பேராசிரியர் முனைவர் பிரேமா அவர்கள், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் உயிரிலும் உணர்விலும் கலந்து வாழும் என் அன்பு உறவுகள், ஊடக நண்பர்கள், நிகழ்வை தொகுத்து வழங்குகிற தங்கைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நம்முடைய ஐயா ராஜநாயகம் அவர்களை எல்லோரும் அறிவோம். கணிப்பியல் வல்லுனர், லயலா கல்லூரி அப்படிங்கிற ஒன்று புகழ் பெற்றதே எங்கள் ஐயாவால் தான். லயலா கல்லூரி மாணவர்களின் கருத்து கணிப்பு, மாணவர்கள் கருத்து கணிப்புனாவே அது ஒரு இது. பெண்ணிய உரிமையெல்லாம் பேசிட்டுக்கிறேன். டேய், அது பிறவி கடமைடா, அதை போய் உரிமைன்னு பேசிட்டுக்கிற. என் தாய்க்கு, என் தங்கைக்கு, என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு நான் கொடுக்க வேண்டியது என் பிறவி கடமை, ஒரு ஆண்மகனின் அதீத பெருமை. அதை விட்டுவிட்டு அதில் உரிமை பேசிட்டு இங்கே வாடா என்ன உரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் அந்த சொல்லே நான் ரொம்ப அருவருப்பேன். அதனால இது கொடுப்பாரு ஜெயிப்பாரா அப்படிம்பாங்க. கொடுத்தா ஜெயிக்கணுங்கிறது தெரியணும் அவங்களுக்கு. சரி, ஜெயிக்கிற நீங்கள் தான் கொடுங்களே அப்படின்னா அது செய்ய மாட்டாங்க. அது நம்ம பிறவி கடமை. எங்களை தங்கை சொல்லும் போதெல்லாம் நாங்கள் 2 பேரும் செல்லமாக சிரிச்சுக்கிட்டோம். இந்திரன், இந்த யாழினி 2 பேர் தான் தமிழா இருக்கு. இது எல்லாமே ஒரு அன்பு செல்வத்துக்கு ஆதித் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆதித்தன் அப்படின்னா தமிழ். ஆதித்தனா என்ன மொழின்னே தெரியாது. என்ன சொல்றாங்க நம்ம முன்னவர்கள், வரி வடிவம் மாறலாம். ஏன்னா வரி வடிவம் என்னுடைய கையெழுத்து போல எங்க ஐயா கையெழுத்து இருக்காது. சங்க காலங்களில், பண்டைய காலங்களில் நம்முடைய கல்வெட்டுகளில் பார்க்கிற வரி வடிவம் இப்ப இல்லை. வரி வடிவம் மாறலாம், ஒளி வடிவம் மாறவே கூடாது. கணேஷ் அப்படின்னா அது என் பேர் இல்லை. கணேசன் அப்படின்னா அந்த ஒளியில என்னுடைய மொழி இருக்கு. ஆதித்தன் அப்படின்னா என்னுடைய மொழி இருக்கு. குமார் என்பது இல்லை, குமரன் அப்படிங்கிறதுல என்னுடைய மொழி இருக்கு. அதை என் அன்பு பெற்றோர்கள் அடுத்த தலைமுறைக்கு அழிய விடாமல், தமிழ் தாய்மொழியில் பெயர் கூட தாங்காத இனம் வாழாது. அந்த தவறை நாம் செய்யக்கூடாது. பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம், நாம் தமிழர் என்பதை உலகிற்கு காட்டுவோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், இதிலும் என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் எதிர்த்தேன், அது நான் மட்டும்தான் எதிர்த்தேன். எல்லாருமே என் கட்சியில் இருக்கிறவங்க கூட என்னை எதிர்த்தாங்க, வெறுத்தாங்க, திட்டினாங்க, என்னை பைத்தியம் மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா நான் உண்மையிலே பொருளாதாரம் படித்த மாணவன். பணம் செல்லாதங்கிறதுனால ஒரு நாட்டில் ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிட முடியுங்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனம். அவருக்கு சொன்ன காரணங்களை சிறம் பாருங்க. பணம் செல்லாது அப்படின்னா கள்ளப்பணம் ஒளிஞ்சிரும், ஊழல் லஞ்சம் ஒளிஞ்சிரும், குறிப்பா தீவிரவாதம் ஒளிஞ்சிரும், பயங்கரவாதம் ஒளிஞ்சிரும் அப்படின்னு. அப்புறம் பயங்கரவாதம் ஒளிஞ்சிருந்தா புல்வாமாவில் தாக்குதல் ஏன் வந்துச்சுன்னா பதில் இல்லை. பயங்கரவாதம் ஒளிஞ்சிரும்னா பகல்காமில் ஏன் தாக்குதல் இருந்துச்சுன்னா பதில் இல்லை. பயங்கரவாதம் ஒளிஞ்சோம்னா தலைநகர்லேயே மயில் உந்துக்களை குண்டை வச்சு தகர்த்து வெடிக்க வச்சு உயிர் பலியானது ஏன்னா பதில் இல்லை. இதுவே உங்களுக்கு சான்று. பணம் செல்லாது என்றால், ஊழல் லஞ்சம் ஒளிந்து விடும் என்றால் எல்லா வீடுகளிலையும் அமலாக்கத்துறை சோதனை ஏன், இடி ரைடு ஏன், வருமான வரி சோதனை ஏன், எல்லா இடத்துலையும் நடக்குது ஏன்? அப்போது ஒரு ஏமாற்று. பணம் செல்லாது என்றால் அது அணுகுமுறையை பாருங்க. 1000 ரூபா 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாது, அவ்வளவுதானே செல்லாது. இப்ப 2000 ரூபா தான் செல்லும் அப்படின்னா, ஒரு சிறந்த நிர்வாகத்தை செய்கிற ஒரு அரசு 2000 ரூபாய் அச்சிட்டு எல்லா வங்கிகளையும் நிரப்பி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துட்ட பிறகு வந்துட்ட பிறகு இந்த பணம் செல்லாது, இது செல்லும் சொன்னா நெருக்கடி இல்லை. ஒரே
ராத்திரியில பணம் செல்லாது அப்படின்னா, அப்ப நீங்க இது ஐயா சொல்றதுல நீங்க பாருங்க, நினைவு இருக்கிறதா நம் முதல் சந்திப்பு. அம்மா காதலை சொன்னாங்க. அதுல இருக்க ஆந்தையின் அந்த இரவு நேர கர்ச்சனையை தொடர்ந்து அதிகாலையிலே பணம் மாற்றுவதற்காக, எப்படி அதிகாலையிலே போய் நிற்கிறான், விடிய கருக்கிலே போய் நிற்கிறான். வரிசையில் நின்றவர்களில் உன் அப்பாவோடு நீயும் நின்றாய், உன் கணக்கில் கொஞ்சம் பணம் மாற்றிக்கொள்ள. அந்த கொஞ்சம் பணம் மாற்றிக்கொள்ள அதை நீங்க கொஞ்சிக்கணும். அடுத்து, அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா சேமித்து வைத்த சிறுவாட்டு பணத்தை, அந்த வார்த்தையும் கவனிக்கணும். எங்க அப்பாவுக்கு தெரியாம எங்க அப்பா கொடுக்குற காசுல சிறுக சிறுக சேர்த்து, சிறுவாடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சிற்றூர்களில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு சின்ன கலை அல்லது உண்டியல் வச்சு அது பானை இதில் முந்தான முடிச்சு வைக்கிறது சிறுவாட்டு காசு. சிறுவாட்டு காசு, அந்த சிறுவாட்டு பணத்தை மாற்ற பக்கத்து வரிசையில் நானும் நின்றிருந்தேன், அப்பாவோடு துணையாக, அம்மாவோடு துணையாக. ஏன்னா அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கோம். இதுல வரிசை நகரவில்லை ஆயினும் வெவ்வேறு கவுண்டர்களிங்கிறார். அந்த இடத்துல கரைந்து கொண்டிருந்தது புது பணத்தை மாத்திக்கிட்டு இருக்கான். இதுல பொறுமையோடும் பொறுமை இழந்தும் நின்றிருந்த நெடுநேரத்தில் நீயும் நானும் அவ்வப்போது ஒருவர் ஓரக்கண்ணால் உரசி கொண்டோம்னு, அந்த அவர் கண்களால் உரசி கொண்டது நம் கருத்தை, நம் சிந்தனையை உரசுது. இப்ப பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மாற்றிக்கொள்ள, இந்த சேமிப்புல கொஞ்சம் பணம் எடுக்க போனவன் வரிசையில் நிற்கிறான். அறிவார்ந்த பெருமக்களே, எந்த ஒரு பணக்காரனாவது இந்த நாட்டில் பணம் செல்லாதுன்னு தன் பணத்தை மாத்த வங்கி வாசல்ல நின்னதா ஒருத்தன் சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருவன், அதானியோ அம்பானியோ அதற்கு இணையான இந்த நிலத்தில் இருந்த பெரும் பணக்காரன் எவனாவது ஒருத்தன், அன்றாடங்காட்சி தினக்கூலிகள் சிறுக வங்கியில் சேமித்தவன் தான் நின்னான். சிறுவாட்டு காசை சேர்த்து வைக்கிறவன் நின்னான். செல்வந்த எவனு நிக்கல. நீங்க பணம் செல்லாது அப்படின்னு தான் பாக்குறீங்க. இங்க பாருங்க, நான் ஒரு அப்பன், நான் வாத்தியார் வேலை பார்த்து ஓய்வு செஞ்சிருக்கேன். எங்க அம்மா மாதிரி பேராசிரியர் வந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். நான் சிறுக சேமிச்சு வச்சிருக்கேன். என் ஒரே மகளுக்கு திருமணம் நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும்னுட்டு சொந்தக்காரனா வர வச்சுட்டேன். காலையில தேதி குறிச்சிட்டு போய் நகை நட்டு புடவையெல்லாம் வாங்கிட்டு வரணும் வாங்கன்னு காலையில போவாங்க கடைக்குன்னா ராத்திரி 8 மணிக்கு நள்ளிரவுல பணம் செல்லலை. துவைபட சொல்லும். ஆனா வரலாறு பொய் பேசாது, இலக்கியம் இதிகாசம் புராணங்கள் பொய் பேசும். ஆனால் ஐயா பொய் பேசல. இதுல இருக்கிற புதுசு என்னன்னா, உண்மையை அப்படியே பதிவு பண்றாரு. அதை சுவையா சொல்றாரு. உங்களுக்கு காயம் பட்டிருந்தா கோச்சுக்கிற கூடாது, நம்ம கடுமையான செய்திகளை பதிவு பண்றோம்னா இடக்கிற அடக்கல்னு தலைப்பு வச்சு தடுத்துக்கிறோம்ல. ஆனா நான் சொல்றேன், எங்க ஐயா மதே அரசியல்ல வரலாறுல பொய் பேசக்கூடாது, உண்மைதான் பேசிடணும். அதனால எழுத்த மாதிரி கூட காயம்படுவாரு, அவர் வேதனைப்படுவாரு, அவர் ஏற்பாரு, எதிர்ப்பாரு, ஆதரிப்பாரு, அருவருப்பாரு. அவன் சொல்றான், எங்க ஐயா இறையன்பு எழுதியிருக்காப்ல, என்ன சொல்றாப்லன்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு தத்துவத்தை, புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவ நினைக்கிறவன் அதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள் என்று எண்ண முடியாது. ஏற்றாலும் சரி ஏற்கலைனாலும் சரி நான் செய்வேன் அப்படின்னு முன் வச்சு செய்யணும். அப்படி செய்யறதுக்கு போர் வீரனை விட துணிவும் வீரமும் அவனுக்கு தேவைப்படுதுங்கிறார். அதுதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியம் கிடையாது, திராவிடம் கிடையாது, நாங்கள் தமிழர்கள். நீ ஏற்றுக்க ஏற்காம போ, எல்லாம் பெரியார். அங்கிட்டு இல்லை, என் இனத்தின் முன்னோர் எல்லாரும் பெரியார். இங்கிட்டு வா, வந்தா நீ போடு, ஓட்டு. இந்த பாரு, ஓட்டை பத்தி கவலைப்படுறவன் நாட்டை பத்தி கவலைப்பட முடியாது. நாட்டை பத்தி கவலைப்படுறவன் ஓட்டை பத்தி கவலையே பட மாட்டான். வாக்கையை குறிவைப்பவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களின் வாழ்க்கை பற்றி சிந்திக்கிறவனுக்கு வாக்கு போட்டா போட்டும் போலேனா போட்டுப்பா, நல்லது நடந்துச்சுன்னா மக்கள் நம்மளை தேடுவாங்க. தாய் பெற்றெடுத்த மகராசன் ஆட்சியில ஊரு விட்டு ஊர் வந்தோம் பொழப்பு தேடி. கிராமத்துல சொலவடைகள் சொல்லும்போது ஒப்பு மாதிரி சொல்லுவாப்ப. வறுமையில டீ வித்த பெருமையாளர் ஆட்சியில ஒரு குறையும் வராதுன்னு நம்பி நகரம் வந்தோம். யாரு டீ பக்கோடா வித்தவெல்லாம் நாட்டுல பெரிய பெரிய ஆளாயிரம்னா அதிங்க மண்ணா கடும் மழை வரப்போகுது போகாதீங்கன்னு சொல்லிட்டாப்ல. சொன்ன உடனே அவன் மந்திரி எல்லாம் அவன் கிடக்கிறான் பைத்தியக்கார போய், அவனுக்கு என்ன தெரியும், நீங்க போங்கன்னு வேட்டைக்கு போனோன்னு காட்டுக்குள்ள போனோன்னு கடும் மழையில சிக்கிட்டாப்ல.
வெட்ட வெளியே அப்படி வெறிச்சு வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எப்படி அவன் மழை வரும்னு சொன்னான். இப்படி மலையில் வந்து சிக்கிக்கிட்டேன். அவன் பேச்சை கேட்காமன்னு அரண்மனைக்கு வந்தவொடனே அவனை கூட்டி வாயா அப்படின்னு கூட்டி வந்தோடனே, நீ எப்படி அமைச்சர் எல்லாம் தப்பா சொல்றாங்க, கணிக்க முடியல, இவ்வளவு பேர் இருக்கும்போது நீ எப்படி சொன்ன அப்படின்னோன்னு, எனக்கு ஒன்றும் தெரியாது மன்னரே, என்னுடைய கழுதை வந்து காதை அப்படி விரைச்சி தூக்கிக்கிருச்சுன்னா அது வந்து மழை வருதுன்னு அர்த்தம். அதனால அது காலை அப்படி காதை தூக்கிட்டு இருந்துச்சு, அதனால மழை வருதுன்னு சொன்னேன் அப்படின்னோடனே, அப்படியா இந்த மந்திரி போ கழுதைய மந்திரியாக்குன்னு ஆகிட்டேன். அப்புறம் லிங்கம் அதுக்கப்புறம் சொல்றாப்புல, இந்த பாரு இந்த கழுதையை அமைச்சரானாலும் ஆக்குனா நாட்டுல பல கழுதைகள் அமைச்சராக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு அது மாதிரி டீ வித்தவன்லாம் 1000 முடியும்னு நினைச்சிட்டு பல பேர் தொடர் வண்டி நிலையத்துல தேநீர் டீ வித்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் மகசேசே விருதுக்கார சமூக சேவகர் ஆட்சியில பாதுகாப்பு நிச்சயம்னு தலைநகர் நாடி வந்தோம். இருமாந்து இருந்தோம், இப்ப ஏமாந்து போனோமே, ஓட ஓட விரட்டுறானே கொரோனான்னு வேற சொல்லி. அப்படி ஆனா கொரோனாவுக்கு உலகத்துல என்னென்னமோ மருந்து கண்டுபிடிச்சான். ஆனா கைதட்டுனா கொரோனா ஒழியுங்கிறத அந்த காலகட்டத்தில் அடர்த்தியான வலி வேதனை இருந்தாலும் இந்த மாதிரி நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. என்னங்க பாருங்க, கைதட்டணும், விளக்கேத்தணும், நெருப்பை ஏத்தணும். எப்படி எதுல கூரை மேலையா இல்ல எதுல தெரியும். அது மாதிரி ஒரு கொடுமை பாருங்க. கொரோனா ஊரடங்கு உத்தரவுல உயிர்கருகி போச்சு. வேலை செஞ்ச இடங்கள்லாம் கதவடைப்பு செஞ்சாச்சு. அம்மாவது சொன்னாங்க, சோத்துக்கு நின்னு நின்னு கால் மரத்து போச்சு. போலீஸு கெடுபடியில கடவுளும் கை விரிச்சாச்சு. வேலை வெட்டி இல்லாம, பணங்காசு இல்லாம, கை கழுவ மருந்து தண்ணி வாய்க்கவசம் இல்லாம, இடவெளி விட்டு பொழங்க, இட வசதி இல்லாம. முடிய இப்படி நம்ம நாட்டினுடைய மாண்புமிக்க பிரதமர் ஐயா முடிய இப்படி குறைக்கல, தாடி முடிய குறைக்கல, தலைமுடிய குறைக்கல. ஏன்? அவன் வெட்ட வரவன் தொட்டுட்டான்னா கொரோனா வந்துன்னா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் பெரிய தாடியா வச்சிருந்தாப்புல. இந்தியா அவர் நேஷன் ஹே. நான் சொல்றேன், உண்மையிலே கொரோனாக்கு இந்த வேஸ்லின் அந்த தடுப்பு ஊசி போடாத ஒரே ஆள் நான் தான். ஆனா நீங்க எல்லாம் பாத்தீங்களா, நீங்க அப்ப பாருங்க, தினாம பலாயிரக்கணக்கான மக்களோட நின்றுகிட்டு உதவிக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் இடைத்தேர்தலாம் வச்சான். மாஸ்க் போட்டு கும்பிடும் போது, சிமா சிமா அதை கலட்டுப்பா, முகத்தை ஒரு தடவை காட்டுப்பா, அண்ணன் இந்த மாஸ்க் எடுத்துட்டு ஒரு போட்டோ எடுங்கண்ணே அப்படின்னு. அப்ப இவங்க அனுப்பிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா கொரோனாங்கிறத ஒரு எளிதாக எடுக்க முடியாது. நான் அரிதினும் அரிதான உயிர்களை எல்லாம் இழந்தோம். குறிப்பா ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம், என் தாய்மாமன் தமிழ் முழக்கம் சம்மில் மாதிரி மிக நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய உயிர்களை நாம இழந்துட்டோம். இதில் இது பண்ண முடியாது. அப்ப நான் இயங்கிட்டு இருந்தேன். ஆனாலும் நான் அந்த ஒரு 2 குழப்பம் இருந்துச்சு எனக்கு. என் மேல அக்கறை கொண்ட பல மருத்துவர்கள், தம்பி நீங்க ஒரு வேஸ்லின் போட்டுக்கிறங்க அப்படின்னு. ஏன்னா முதல்வர் வந்து நான் 3 டோஸ் போட்டேன், நீங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இப்படி பாஸ்க்கு போட்டுக்கிறங்க, இப்படி 3 டோஸ் போட்டேன், முதல்ல இது போட்டேன் அப்படின்னு. சில மருத்துவர்கள், தம்பி நீங்க போடாதீங்க, பார்த்துக்கிறோம், அது தேவையில்லை அப்படின்னு. அது பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும். ஒரு தெளிவு தான் எனக்கு இருந்தது. பன்னெடுங்காலமாக இருக்கிற புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல, நீண்ட காலமா இருக்கிற எய்ட்ஸுக்கு தடுப்பு நோய் மருந்து கண்டுபிடிக்க முடியல, சளி இருமலுக்கே கண்டுபிடிக்க முடியல. சளி இருமலுக்கு மருந்து மாத்திரை ஏதாவது இருக்கா? யாராவது சொல்லுங்க, மருத்துவர்கிட்ட சொல்லுங்க. நான் என் தம்பிகள் எல்லாம் மருத்துவராக இருக்கா, வந்து இருமல் எனக்கு அடிக்கடி சளி வந்துடும். உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது சளிக்குத்தான். அடிக்கடி பிடிச்சிக்கிறோம். போய் கேட்டோன்னே என்ன இந்த குடிங்கண்ணே, இந்த டானிக்க குடிங்க, இந்த காஃப் சிறப்பை குடிங்க, எவ்வளோ நாள், 1 வாரத்தில் சரியாயிரும். குடிக்கலாம், அப்போ 1 வாரத்தில் சரியாயிரும். கேட்டேன், ஏண்டாம்னு. மருந்து இல்லைண்ணே, அண்ணே நல்லா இருப்பீங்கண்ணே, ஏதோ ஒரு இது கொடுக்குறோம், இதை குடிச்சா கரும டப்புன்னு தூங்கிடுவியா, இருமுறது தெரியாது, அதனால குடிச்சு தொலைங்கண்ணே. ஏனே இப்படி கேள்வியா போட்டு கொல்றீங்க. உண்மையிலே கிடையாதுங்கய்யா, எதற்கு கேளுங்க, உண்மையிலே கிடையாது தம்பி, கிடையாது. அதுக்கே கண்டுபிடிக்கல, இப்பதான் வந்துச்சு கொரோனா, உடனே கண்டுபிடிச்சு. எனக்கு தெரியுது சரி வராதுன்னு. ஏன்னா இவன் என்ன சொன்னாலும் கபசுரம் குடிங்க, கபசுரம் குடிங்கன்னு. கபசுரத்துக்கு வந்துட்டான்.
டெங்கு கீழே, டெங்குன்னா நிலவேம்பு, நிலவேம்பு கபசூரம், நிலவேம்பு குடி, குடிசையை மறைக்கிறதுக்கு சுவர் கட்டினார். காமன்வெல்த் விளையாட்டு போட்டியப்ப பல்வேறு வெளிநாட்டு தலைவர்கள், பல்வேறு வெளிநாட்டு வீரர்கள் வர்றாங்கன்னு டெல்லியில் இருந்த 13,000 பிச்சைக்காரர்களை ஒரே ராவில் பாரவுந்தில் ஏற்றி வேற மாநிலத்தில் இறக்கி விட்டாங்களே ஒழிய அந்த பிச்சைக்காரன் இல்லாத நிலைமை மாத்துறதுக்கு ஒரு முயற்சியும் செய்யல. இங்க லோக்கல் ரவுடி அவர் இருக்குல்ல, அது இன்டர்நேஷனல் ரவுடி வரும்போது 7 வகையில் மாட்டுக்கறியை வறுத்து வைத்து விருந்து படைத்தார்கள். அதான் சொல்றாப்புல, ஒப்பந்தம் போட்டிக பாட்டிகளும் வச்சீக, ஆனா நோய் தொற்று சோதிக்க துணிச்சலின்றி போனீங்க. அவனுக்கு எனக்கு கொரோனா இருக்கான்னு இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா இது பண்ண, அவனுக்கு சோதிச்சியா? சோதிக்கல. அதான் அம்மா கூட சொன்னாங்க பாருங்க, வரவேற்ற இடத்திலே பரிசோதனை செஞ்சிருந்தா கதியற்ற சனங்களுக்கு வந்திருக்குமா வேதனைக. ஏழைத்தாய் பெற்றவில்லை, ஏழைகள் பசியாற்ற அரசியல் திட்டம் தீட்டியவன் ஒரு காமராஜரானான். அடுத்து பாருங்க, ஏழைத்தாய் பெற்ற பிள்ளை, ஏழை தலித்துகள், அதாவது ஆதி தமிழ் குடிகள், ஆதி தாழ்த்தப்பட்ட குடிகள் தலை நிமிர அரசியல் களம் கண்டவன் ஒரு அம்பேத்கரானான். அதே மாதிரி ஏழைத்தாய் பெற்றவில்லை, ஏழைகளுக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை கூட இல்லாத பெரும் பணக்காரர்கள் போற்றும் கடவுள் ஒரு மோடி ஆனார். ஏழை பணக்காரர்கள் போற்றுகிற கடவுளாக நம்ம ஐயா மோடி ஆனார். இதுல ப்ரோ அந்த ஜென்சி இதெல்லாம் சொல்றாங்க, ஐயா சொல்றாரு, அதாவது அது சிஸ் அப்படி உங்களை முடக்கி வச்சிருக்கிறது கொரோனா இல்ல ப்ரோ, அது சொல்லிட்டு சொல்றாரு. ப்ரோ சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. ஆனா ப்ரோ சிஸ், வேசக்கார நடிகனுக்கு உசுர கொடுக்கிற அவன் நாட்டை கொள்ளையடிக்கவா ஓட்டு போட துடிக்கிற, தியேட்டர் இருள திரை ஹீரோ உருவுல உன் நெஞ்சுக்குள்ள ஆயிருந்த சேதாரம், உன் புத்திக்குள்ள பூத்திருச்சே பூசாரம், தலை வணங்கி மனம் புழுங்கி விழி விதுங்கி மதிமயங்கி உடல் கிறங்கி குடல் சுருங்கி குலை நடுங்கி உயிர் ஒடுங்கி அப்பனாத்தா சம்பாத்தியம் இருக்கிறவர்தான் உன் சொகுசு, படிப்பை முடிச்சிட்டு வேலை தேடு அப்ப காத்திருக்குது ரவுசு. ரவுசுனா வரிய இடையூறு துன்பம் திறன்றல. அதுல என்ன சொல்றாரு, கலை இலக்கியத்தை போற்றணும், கலைகளை காப்பதும் கலைஞர்களை போற்றுவதும் நமது கடமை. ஆனால் ஒரு கலைஞன்தான் சகலவற்றையும் சரி செய்கிற ஒரு ஆகப்பெரும் தலைவன். ஒரு அடிப்படையின் அன்பு தம்பிதங்களை புரிஞ்சுக்கணும். வரலாறு தெரியாதவன் எந்த ஒரு இனத்திற்கும் வழிகாட்ட முடியாது, வழி நடத்த முடியாது. தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழகத்தை ஆளுதல் வேண்டும்ங்கிறார் புரட்சி பாவலர். இங்க யாரும் அப்படி ஒன்றும் தமிழாய்ந்த தமிழ் மகன் இல்லை, அப்படி இருக்கிறதா தெரியல. ரெயின்போவே அப்படி ரெயின்போன்னே எழுதுங்கன்னு தமிழ்ல எழுதுங்கன்னு சொல்ற தமிழ் மகள் தான் இங்க இருக்கிறாங்க சொல்ற. அப்ப அதுல அடுத்து என்ன சொல்றாருன்னா, இங்கே அதான் சொல்ற, காற்றை நச்சாக்கி புற்றுநோய்க்கு வித்தாக்கி கொல்லாதைன்னு சொல்ல போனா உன்னையே போல படிக்கிற புள்ள வாயில சுட்டு கொன்ன கார்பரேட் அரசாங்கம் உனக்கு வேலைக்கு தருமா உத்தரவாதம். இப்ப தங்கச்சியை இப்ப ஸ்டெர்லைட் அந்த போராட்டத்தை தான் ஐயா சொல்றாங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னை காற்றை நஞ்சாக்கி புற்றுநோயை இதாக்கி என்னை கொன்றாதேன்னு சொல்ல போன பிள்ளைய தொண்டக்குழியில பார்த்து என்ன பேசுற இடத்துல சுட்டு கொல்றான் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு இவ்வளவுதான் நினைக்காதீங்க, இது ஒரு பெரிய வரலாறு இருக்குல்ல, போராட்ட வரலாறு. 15 பேர் சாவதில் இருக்கு. நீங்க ஆழமா கவனிங்க, இந்த கடற்கரை நகரங்கள்லயே அணு உலையும் இந்த நச்சு ஆலைகளை இந்த ஸ்டெர்லைட் மாதிரி இருக்கும். தாமிர தட்டுப்பாடை பேசுறான் ஸ்டெர்லைட் ஆனோம்னா, ஆனா தண்ணீர் தட்டுப்பாடை பேச மாட்டேங்கிறான். அந்த தண்ணீர் நஞ்சாயிருது, காற்று நஞ்சாயிருதுங்கிறதா அங்க போராட்டம் வெடிச்சதுக்கு காரணம். நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். நம்ம மக்களுக்கு தொடக்கத்தில் அது புரியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீர் ஒரு பழுப்பு நிறத்துல வருது, சோறாக்குனா எலுமிச்சம் சோறு மாதிரி வருதுன்ன உடனே இது என்னன்னு பார்க்கும்போது அங்க யுரேனியம் கலக்குது, அங்க நச்சு கலக்குதுன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது, போராட்டம் வருது. அந்த போராட்டத்துக்கு பல போராட்டத்தில் முன்னின்று போராடியவன்கிற முறையில இந்த ஸ்டெர்லைட் படுகொலையில 3 மணி நேரம் நேர் நின்று நீதிபதிக்கு அம்மா மதிப்பிற்குரிய மாண்புமிகு அருணா ஜெகதீசன் முன்னாடி சாட்சியம் சொன்னவங்கிற முறையில நான் ஒருத்தன் தான் சாட்சி சொல்லியிருக்கேன். இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்ப நீங்க பாருங்க, அந்த போராட்டம் மக்கள் புரட்சி அப்படிதான் வரணும், மக்கள் புரட்சி அப்படிதான் பார்க்கணும். இது ஒரு தலைவன் நின்று கொடியை தூக்கி கட்சியை காட்டி போராடல, மக்கள் தலைமையேற்று மக்களே போராடினா.
லாவோட் சொன்ன சொல்றான், ஒரு நல்ல சமூகம் தலைவன் என்பது தலைவனே தேவைப்படாத சமூகத்தை உருவாக்க தாண்டா தலைவனின் வேலைங்கிறான். தலைவனுங்கிறவன் ஒரு தலைவனே தேவைப்படாத, ஏதாச்சும் வெற்றி அடைஞ்ச பிறகு நாங்களே இதை செய்து முடித்தோம்னு மக்களை சொல்ல வைக்கணும், அந்த தலைமை தாண்டா தேவைங்கிறான். அப்படி தலைமையேற்று மக்கள் வந்தார்கள். வரும்போது நீ எப்படி முன்கூட்டியே அவங்க கலவரம் செய்வார்கள் கணித்த? யார்கிட்ட பதில் இருக்கு? வருவது மனு கொடுக்க, மாவட்ட ஆட்சியரை பார்த்து இந்த நச்சாலையை மூடுங்கள்னு பரிந்துரைத்து ஒரு கடிதம் கொடுக்க. இப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு இடத்துல தடுப்பானை போட்டு முன்னாடி யாராவது ஒரு 4 பேர் 5 பேர் வந்து நீங்க மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுங்க, முடிஞ்சு வச்சு பிரச்சனை கொடுத்துட்டு ஐயா அதை நடவடிக்கை எடுங்கன்னு போயிருப்பாங்க. புரட்சியை அரச வன்முறையால் பயங்கரவாதத்தால் சுட்டு ஒடுக்கியவர்கள் புரட்சி தமிழன் என்று மக்களின் புரட்சியை அடக்கியவர்கள். அதை நான் வந்து 2 மாதத்தில் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவேன்னு பேசினவங்க. அப்புறம் ப்ரோ சீஸ் வீடியோவை வைரலாக்க என்னென்னமோ செய்யற, செல்ஃபி மேல செல்ஃபி கிளிக்கி அப்லோடு பண்ணி தள்ளுற, மணிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் மாத்தி கத்து காட்டுற, வாட்ஸ்அப் கத்து காட்டுற, நொடிக்கு ஒரு போட்டோ போட்டு மாசு பண்ணுற, இன்ஸ்டால மாசு பண்ணுற, லைக்ஸா அல்லனா துள்ளி குதிக்கிற, நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா துள்ளி குதிக்கிற, குறைஞ்சு போச்சுன்னா துடியா துடிக்கிற, ஹார்ட்ஸை எண்ணி நாள் பொழுதும் பொழுத கழிக்கிற. ப்ரோ சீஸ் கொஞ்சம் அங்கிட்டு சூடுங்கிறப்பல அங்க பாரு அப்படின்னு. என்ன மலையை பொழந்து முழுங்குறான். நான் முதல்ல சொன்னதான் கல்குவாரி ஆகிறது. உங்களுக்கு நான் பல தடவை மேடை வச்சிருக்கேன். எங்க பாட்டி எங்க அத்தையெல்லாம் கதை சொல்லும்போது தூங்குவீங்க. ஒரு ஊர்லப்பா ஒரு மலை முழுங்கி மகாதேவன் இருந்தான். இப்படி பாக்குறது நாங்க. மலைய முழுங்குறானா என்ன நீங்க பூதம் பூதம்பா அது முழுங்கிரும்ப. மலை முழுங்கி மலையை பொழந்து முழுங்குறான், மணலை திருடி கொழுக்கிறான். இதுல என்ன கொடுமைன்னு கேளுங்க, இந்த மலையை வெட்டி உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அழிக்கிற உரிமையை யார் தந்ததுங்கிறான். நீங்க எந்த அதிகாரத்தை கொண்டு உங்கள் ஜெபத்தால், உங்கள் தவத்தால், உங்கள் தொழுகையால், உங்கள் அழுகையால் நீங்க எதன் பொருட்டு மலை ஏறங்களோ மணலை ஏறங்களோ உருவாக்க முடியாது. ஆனா உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை யார் தந்ததுன்னு EFS மாஸ்டர் கேட்கிறான். இங்க என்ன பண்ற நீ? மலையை வெட்டி விற்கிறத அங்கீகரிச்சு செய்ய சொல்ற. அந்த திருடனுக்கு ஒரு சமூக மாதிரி குவாரி ஓனர், இப்படி மணல் குவாரி ஓனர் ஒரு சமூக மரியாதை வந்துருது. மணலை திருடி கொழுக்கிறான், யானை தந்தம் ஒடிக்கிறான், புலிதோலை உரிக்கிறான், மான மயில மரத்தை கடத்தி காட்டை அழிக்கிறான். காடுன்றது ஒரு நாட்டின் நிலப்பரப்புல 3 1 பங்கு காடு இருக்கணும். நீரின்றி அமையாது உலகு போல காடின்றி அமையாது நீர், அதையும் புரிஞ்சுக்கணும். காடு இல்ல, காடு இல்லைன்னா நாடு இல்லை. இது 2 நல்லா விளங்கணும் என் பிள்ளைகள். காட்டை அழிக்கிறான், அடுப்பறிக்க விறகொடுக்கும் அப்புராணி மக்களைத்தான் குண்டாசில உள்ளதள்ளி நொறுக்க பாக்குறான். அதான் முக்கியம். எப்படி நொக்க பரவுறாங்கிறப்பல அடிச்சு நொறுக்குறாங்கிறாரு. இந்த அடுப்பறிக்க போறது பாருங்க. இப்ப நான் கூட அந்த மேய்ச்சல் நிலத்துக்கு போனேன் பாருங்க. ஆடு மாடை மேய்க்க போறது எங்க ஐயா கூட பாராட்டின. ஆடு மாடை அந்த மலையடி வரத்துல மேய்க்க போறதுனால காட்டுக்குள்ள இருக்கிற சிங்கம், புலி, கரடி கிரடி இந்த மாடுகள்லாம் பயந்துருதான், அது பாதிக்கப்பட்டுதான். ஆனா இந்த குவாரிக்கு வந்து பல டன் 100 டன் 1000 டன் இடையில வெடிமருந்துகள் வச்சு தகர்க்கிறான்ல, அப்ப அந்த விலங்குகள்லாம் பாதுகாப்பா இருக்குதான். இந்த என்னோட ஆடு மாடும் போய் மேய்கிறது இல்ல, அது பாதிக்கப்பட்டதுதான். எப்படிப்பட்ட அறிஞர்கள் மேதைகள் கையில நாடு சிக்கிக்கிருச்சுன்னு பாரு, எப்படி இருக்கு பாரு. இந்த ஆடு மாடு எங்கிருந்து வந்தது? அங்கிருந்தா நமக்கு வந்தது. காட்டு விலங்கை வீட்டு விலங்காய்க்கு மாத்தி வளர்க்குறோம். அவன் காட்டுல அவனை நுழைய விடக்கூடாதுன்றான். அதை என்ன சொல்றாரு? மலையை பொழந்து முழுங்குறான், மணலை திருடி கொழுக்கிறான், யானை தந்தம் ஒடிக்கிறான், புளிய தோலை உரிக்கிறான், மானமயில மரத்தை கடத்தி காட்ட அழிக்கிறான், அடுப்பறிக்க விறகொடுக்க அப்புராணி மக்களைத்தான் குண்டாசில உள்ளதள்ளி நொக்க பரவுறான். தஞ்சாவூர்காரங்களா இருந்தா தெரியும். தஞ்சை நன்றாக விளைந்தால் தமிழ்நாட்டில் பஞ்சம் இல்லை, தமிழ்நாடு நன்றாக விளைந்தால் இந்திய துணைக்கண்டத்தில் பஞ்சம் இல்லை, பசி இல்லை. சோழ நாடு சோறு உடைத்து சொல்ல வைத்தவன் நம்ம கரிகால் பாட்டன் பெருவளவன். உங்களுக்கு எத்தனையோ மன்னர்களுக்கு இருக்குது, ஆனால் பெருவளத்தான்னு பட்டா அவனுக்கு தான் வந்துச்சு. ஏன்னா ஓடுற நீரை தடுத்தி பாசனத்திற்கு பயன்படுத்தி வேளாண்மை செஞ்சிட முடியும். 1800 ஆண்டுக்கு முன்னாடி உலகத்துல அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்துல நிறுவியவன் அவன் தான். அவன் அணைக்கட்டல, தடுப்பணை கட்டினான். அவன் எப்படி கட்டி அந்த பானா மாதிரி, அந்த மாதிரி ஒரு விஞ்ஞானி உலகத்துல
இன்னும் பிறக்க முடியாது. அப்ப அவன் பேரங்க நம்ம பேசலைன்னா எப்படி? அந்த தஞ்சாவூர்ல மூப்போகம் விளைகிற என் நஞ்சை நிலத்திலே தண்ணி உப்பு கைக்குது. இந்த என் தம்பி இருக்கான் தஞ்சாவூர்கார, தண்ணியை குடிக்க முடியாது. இங்க பாருங்க, 100% பேருக்கு சிறுநீரக கோளாறு இருக்குது. என் தம்பி குடும்பத்துல 2 அண்டைங்க இறந்துட்டாங்க சிறுநீர் பாதிப்புல. ரத்த சுத்திகரிப்பு நடத்திக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு வீட்லையும். தஞ்சை நிலத்திலேயே தண்ணி உப்பாயிடுச்சு. காரணம் என்ன? மீத்தேன். மீத்தேன் எடுக்கிறதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன பண்றான்னா, நீங்க பார்க்கும்போது இந்த ஒரு குழா தெரியும், ஒரு அடிமரம் தெரியுது, கீழே எத்தனை சல்லி வேறு உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி இந்த அடிமரம் தெரியுது, கீழே ஆயிரக்கணக்கான குழாய்களை உள்ள போட்டு தண்ணி. என்ன இந்த காற்றுங்கிறது? என்ன எரிகாற்று. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியிலே மக்கி மண்ணோடு மண்ணா போயிருக்கிற மரம் செடி கொடிகள் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாயிருது. இதான் நிலக்கரி. இந்த கரியாயிரு, இந்த கரிக்கு இடையில வெடிப்பு இருக்கு, இந்த வெடிப்புக்குள்ள ஒரு காற்று இருக்கு. இந்த காற்று தான் மீத்தேன், ஈத்தேன், பயோகேஸ். இந்த நீங்க சிலிண்டர்ல நிரப்புறீல்ல இது. இந்த காற்றை எடுக்கணும்னா இந்த பூமிக்குள்ள இருக்கிற தண்ணீரை எடுக்கணும். எடுத்தாதான் இந்த காற்றை உறிஞ்ச முடியும். இந்த தண்ணீரை எடுத்து எடுத்து வெளியில ஊத்திக்கிட்டே இருக்கும்போது 1000 அடிக்கு கீழே குழாய போடும்போது கடல் நீர் மட்டத்துக்கு குழா பண்ண உடனே கடல் நீர் உள்ள வந்துருது. நிலம்புறா கடல் நீர் உள்ளாவை நீர் உப்பாயிருது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்ப இந்த நீரை நான் குடிக்கும் போது உப்பு போய் உடம்புல சிறுநீரகம் செத்துருது, நான் செத்துறேன். இவ்வளவுதான் சாமி நடக்குது. இது இப்ப இந்த நிலைமை நான் தஞ்சாவூர் இது சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடியும். என்ன பண்ணும்? தூக்கிட்டு போடாடே, ஓஎன்ஜி தூக்கிட்டு போடாடே, போடா மீத்தேன் நான் எடுக்கிறேன். என் ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, மனித கலங்கிருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் மீத்தேன் எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு என் தாயின் ஈரக்கொலையா இருக்கணும், இதயத்தை பிடுங்கணும்? இங்க பெருந்துறையில சிப்காடுன்னு ஒரு தொழிற்சாலை 26 அரசு அறிவிக்குது, நான் சொல்லல. 26 கிலோமீட்டருக்கு தண்ணீர் எடுத்து குடிக்காதேங்குது. நான் கேட்டேன், 27வது கிலோமீட்டர்ல எடுத்து குடிக்கலாமா? அதுக்கு சரியா இருக்கான்னு கேட்டா உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்ல இல்ல. பீகார்ல தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா தோத்துருப்பான். தேர்தலுக்கு வந்த அடுத்த வாரத்தில் சொல்றான், 6 மாவட்டத்துல தண்ணீர்ல யுரேனியம் கலந்துருச்சு, தாய்ப்பால்ல யுரேனியம் வருது, அதனால பிறக்கிற குழந்தை எல்லாம் பிரச்சனையா பிறக்குதுன்னு. 6 மாவட்டம் போயிடுச்சுன்னா அப்புறம் மீதி மாவட்டம் சரியா இருக்குன்னு நான் நம்பணுமா? 26 கிலோமீட்டர்ல தண்ணீரை குடிக்காதேன்னு அரசே சொல்லுது. காரணம் என்ன? அந்த நச்சு ஆலை. நெய்வேலியில அங்க ஐயா அன்புமணி இப்படி எடுத்து காட்டிட்டு மக்கள் காட்டுறான் பாருங்க, பழுப்பு நிறத்துல இருக்கு தண்ணீர், தண்ணீரே இல்ல. அத குடிச்சா என்ன ஆகும்? அவ்வளவுதான். கேரளாவில் ஏன் இங்க வையின்னு சொன்ன கம்யூனிஸ்ட், இங்க வையின்னு சொன்ன காங்கிரஸ் அங்க ஆள்றான், அவன் எடுத்துட்டு போடான்ட்டான். ஏன்னு கேளுங்க, நான் வெளிச்சத்துல வாழ்றதை விடவும் உயிரோட வாழ்றது முக்கியம்ட்டான். ஏன்? அவனுக்கு அப்பன் அரசாட்சி செய்யறான், எனக்கு எவனோ ஒரு குப்பை ஆண்டுகிட்டு இருக்கான், அதனால நான் செத்தா, எங்க ஆத்தா தாலி எடுத்தா, எங்க அக்கா மூலியா போனா அவனுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப அதனால என்ன செய்யறான்? உலைய வைக்கிறான், நிலை குலைய வைக்கிறான். இப்ப அதான் ஒரு அணுவுலை நிறுவுவதில்ல, அணு பூங்கா நிறுவுவது. இப்ப அதை விட கொடுமை என்னன்னா, அந்த அணு கழிவை எங்க புதைக்கிறதுங்கிற சிக்கல். அணுக்கழிவை எங்க புதைக்கிறதுனா, அவன் கோளாறு தங்கவையில் அதை எடுத்துட்டு இருக்க அந்த குழியில புதைக்கலாம்னா மொத்த கன்னடனும் தன் கட்சி கொடியை கீழே போட்டு அவன் மாநில கொடியை தூக்கி மொத்தமா நின்ட்டான். பிஜேபி, காங்கிரஸ், மதசார்பற்ற சனதா தளம் எல்லா பேரும் வீதியில் நின்ட்டான், பயந்துட்டான். இங்க எனக்கு கேட்ட ஆள் இல்ல, நான் இடிந்த கரையிலே புதைக்கிறேன்ட்டான். ஒரே ஒருத்தன் தான் கத்தினேன், உன் முன்னாடி நிக்கிறேன் நான் மட்டும்தான் கத்தினேன். வாழ வழி கேட்கிறான், வாயை அடைக்கிறான். வாழ வழி கேட்கிறவன் வாயை அடைக்கிறான், கைய காலை உடைக்கிறான், அடங்க மறுக்கிறவன் சோழிய முடிக்கிறான். இதுதான் தேசபக்தி மந்திரம்னு ஓதுறான், சாணக்கிய தந்திரம்னு கூவுறான். இங்கதான் எங்க ஐயா தெய்வ திரும முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு, நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை ஜனநாயகவாதி தேசியவாதிம்பா, உரிமைன்னு பேசிட்டீனா உன்னை தேச துரோகின்றான். அதுதான் சொல்றாரு. வாயை அடைக்கிறான், கைய காலை ஒடிக்கிறான், அடங்க மறுக்கிறவன் சோழிய முடிக்கிறான். இதுதான் தேசபக்திங்கிறான். எதுவுமே பேசாம இருந்தீன்னா நீ தேசபக்தி. பப்சியாட ஆன்லைன்ல கனெக்ட் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மக்கள் பிரச்சனைக்கு யுனைட் ஆகணும்னு தோணலையா? பப்சியாட ஆன்லைன்ல எல்லாம் நீங்க கனெக்ட் ஆயிடுறீங்க, ஆனா இந்த மக்கள் பிரச்சனைக்கு நாம எல்லாம் ஒன்றிணையணும்னு உனக்கு தோணலையா? அதை நீங்க பாருங்க. எந்த ஒரு பொது பிரச்சனைக்காவது ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் இளைஞர்கள், மாணவர்கள், மக்கள் தன்னெழுச்சியாக கூடினார்கள். மற்ற எந்த, இப்ப நீங்க பாருங்க, படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில கடந்து போராடிட்டு இருக்கான். இப்ப படிக்கிற மாணவன் கதி, உயிர் காக்கும் மருத்துவ பெருமக்கள் வீதியில் நின்று போராடுறான். நோயாளிகள் கதி, சேவை செய்கிற தேவதைகளா இருக்கிற செவிலிய பெண்கள் வீதியில் நிற்கிறாங்க. அப்ப நோயாளிகள் கதி. இது எதை பற்றியுமே சிந்திக்காத சமூகம். அதுதான் அவர் சொல்றாரு,
நீ ஏண்டா மக்கள் பிரச்சனைக்கு யுனைட் ஆகி ஒன்றாகி போராடணும் உனக்கு தோணல அப்படின்னு கேட்கிறாரு. வாடா யுனைட் ஆகும்டா, வாடா கனெக்ட் ஆகும்டா, இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகிறேன், இதுல யுனைட் ஆகி போராட முடியாதா? அப்படிதான் ஜல்லிக்கட்டுக்கு பற்றுச்சு. தகவலை போட்டான், வாட்ஸ்அப்ல போட்டான், பரவுனா கஜ கஜன கூடுனா அது தளர்ந்துச்சு. போராட்டம்ங்கிறது அப்படித்தான். இன்னைக்கு டங்ஸ்டன் தொழிற்சாலை நிறுத்தினது, இன்னைக்கு இந்த 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 என்ன சொல்றது, இந்த பரந்தூர் விண்ணூர்தி நிலையம் நிறுத்தி வைக்கப்பட்டது, 8 வழிச்சாலை நிறுத்தி வைக்கப்பட்டதுல யாரால? போராட்டம் தான். எப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் உலகில் கொண்டு வர நினைக்கிறோமோ அந்த மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்கணும். நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்க உங்களிலிருந்து தொடங்க, நாம் நம்மிலிருந்து தொடங்குவோம். நாளை இந்த நாடும் மக்களும் மாறுவோம், மாற்றுவோம், எளிதா செய்வோம். இப்படிப்பட்ட ஒரு நூலை எழுதி அதை அறிமுகம் செய்து வெளியிட்டு அறிமுகம் செய்து பேசுகிற அரிய வாய்ப்பை எனக்கு தந்த பெருமகன் எங்களுடைய ஐயா, போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பேராசிரியர் அருள் திரு ராஜநாயகம் ஐயா அவருக்கு என்னுடைய பேரன்பும் நன்றி.